பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடிய முஸ்லிம் மாணவரை கைது செய்த அமெரிக்க அரசு. முஸ்லிம் மாணவர் கைதை கண்டித்து போராட்டத்தில் இறங்கிய யூத அமைப்பு. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடி உரை நிகழ்த்தியதற்காக மஹ்மூத் கலீல் என்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த பட்டதாரி ஒருவரை அமெரிக்க காவல்துறை கைது செய்துள்ளது. இந்த கைதை அமெரிக்காவில் உள்ள அமைதிக்கான யூதர்களின் குரல் என்ற அமைப்பு வன்மையாக கண்டித்துள்ளது. மேலும் அந்த அமைப்பு இந்த கைது கொடூரமான முறையில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றது. மஹ்மூத் கலீல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடும் போது சர்ச்சைக்குரிய வகையிலோ சட்டவிரோதமாகவோ எதுவும் பேசவில்லை என்றும், ஆனால் இந்த அரசு அவரை கைது செய்துள்ளது. இந்த கைதுகள் வைத்து மிரட்டுவது மூலம் எங்களுடைய பேச்சுரிமையை உங்களால் தடுக்க முடியாது, எங்களுடைய போராட்ட குணத்தையும் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது, மஹ்மூத் கலீல் விடுதலையாகும் வரை, பாலஸ்தீனம் விடுதலையாகும் வரை எங்களுடைய குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும் என அமெரிக்காவில் உள்ள அமைதிக்கான யூதர்களின் குரல் என்ற அமைப்பு அறிவித்துள்ளது. அதேபோல மஹ்மூத் கலீலுடைய கைதை அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பும் கண்டித்துள்ளது. மஹ்மூத் கலீலுடைய கைது இனவாத தாக்கத்தால் நிகழ்த்தப்பட்ட ஒன்று என்றும், உலக அளவில் பெருகி வரக்கூடிய வெறுப்பு இனவாத தாக்கத்தின் ஒரு அங்கம்தான் இந்த கைது என்றும் கூறியுள்ளது. உலக அளவில் பாலஸ்தீன ஆதரவு குரல்களை ஒடுக்குவதற்காகவும், அவர்களோடு ஒன்றுபட்டு நிற்பவர்களை அச்சுறுத்துவதற்காகவும், பாலஸ்தீன உரிமைகளை பேசுவதற்கு எதிராகவும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் கூறியிருக்கின்றது. அமெரிக்கா மட்டுமல்ல, UK, ஜெர்மன் மற்றும் இதர ஐரோப்பிய நாடுகளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் காசா இனப்படுகொலைக்கு எதிராகவும் போராடக்கூடிய மக்களை அந்தந்த நாட்டு அரசுகள் எப்படி ஒடுக்குகிறது, அவர்களுக்கு எதிராக எவ்வாறெல்லாம் காவல்துறை வன்முறைகளை பயன்படுத்துகிறது என்பதை அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஆவணப்படுத்தி வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளது. மஹ்மூத் கலீல் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் கோரிக்கை வைத்துள்ளது.